ஹே காய்ஸ், இன்னைக்கு ஒரு ஃபஸ்ட் டே பற்றி பார்க்கலாமா? திஸ் இஸ் மை நியூ நெயில் பெயிண்ட். ஸோ மார்னிங்கே வந்து சில்லுன்னு இருக்கட்டும்னு மோர் போட்டு கொடுக்க சொல்லி குடித்தேன். எனக்கு மோர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மை ஃபேவரட். நான் எவ்வளோ கொடுத்தாலும் வந்து குடிப்பேன். தென் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு தோசை, அதுக்கப்புறம் வந்து பொடி கொடுத்தாங்க, அதை வச்சு சாப்பிட்டேன். இதுவும் என்னோடய ஃபேவரட் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மார்னிங்கே வந்துட்டு பேங்க் ஒர்க் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து போயிட்டு வரணும். பட் வந்து காலையிலே இவ்வளோ வெயில் அடிக்குது, ரொம்ப நேரம் உட்காந்து அப்படியே சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். டைம் வந்து ஆல்ரெடி 11:30 ஆகிடுச்சு. ஸோ எதுவும் சாப்பிடல, வேறு எதுவும் வாட்டர் மெலன் மட்டும் அம்மா கொடுத்தாங்க, அதை மட்டும் கட் பண்ணி நல்லா வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புனா அவ்வளோ வெயில், சுத்தமாக முடியல. பஸ் ஸ்டாப் உட்காந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி பஸ்ஸும் ரொம்ப நேரம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் எப்படியோ பஸ்ஸும் ஏறியாச்சு. எப்பயுமே நான் விண்டோ சீட் தான் இருக்கான்னு தேடி தேடி உட்காருவேன். பட் வெயில் அடிக்க போது மட்டும் வேணான்னு நினைப்பேன். பட் வந்து இன்றைக்கி விண்டோ சீட் தான் வந்து கிடச்சிது. எப்படியோ ஏறி உட்காந்து கொஞ்சம் தூரம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டேன். அங்கே போனால் இந்த பிரான்ச் இல்லைம்மா, மெயின் பிரான்ச் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போக வச்சுட்டாங்க. ஸோ சரி அப்படியே மெயின் பிரான்ச்சுக்கு கிளம்பிட்டேன். அங்கேருந்தே செம்ம வெயில், மதியம் எதுவுமே சாப்பிடக்கூட இல்லை. சரி அப்படியே கிளம்பி இன்னொரு பஸ் ஸ்டாப் போயிட்டு எப்படியோ ஏறி அங்கே போய் ஒர்க் முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. போன வேலை டோட்டல் சொதப்பல். சரின்னு பஸ் ஏறி உட்காந்துட்டேன். எப்பயுமே வந்துட்டு இந்த ரூட்டில் போகிற பஸ்ஸு அந்த ரூட்டில் போகாதுமா, வேறு ரூட்டில் போவோன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வேறு பஸ் ஏறி உட்காந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா கரண்ட்டு கட்டு. இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ், டாட்டா.